إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்கள், அவற்றை விட்டு நாமும் பாதுகாப்பு தேட வேண்டும். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துஆக்கள், பிரார்த்தனைகளைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் அப்படி என்பதை நாம் பார்க்கின்ற போது, இதில் நாம் முதல் துஆவாக, பிரார்த்தனையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்களில் இந்த துஆ, இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். குறிப்பாக இது இரவு தொழுகையில் நாம் சுஜூதில் ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருக்கிறது. இந்த துஆவை நாம் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சஹதிக் وبمعافاتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் மூலம், உனது மன்னிப்பின் மூலம் உனது கோபத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், உனது திருப்பொருத்தத்தின் மூலம் அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சஹதிக், அதாவது உனது திருப்பொருத்தத்தின் மூலம் உனது கோபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அடுத்து வபி முஆஃபாதிக மின் உகூபதிக், உனது மன்னிப்பை கொண்டு உனது தண்டனையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். வ அஊது பிக மின்க, உன்னை கொண்டு உன்னை விட்டும் என்றால் மேலே கூறப்பட்டது போன்று அல்லாஹுடைய பண்புகளை கொண்டு, என்ன பண்புகள்? திருப்பொருத்தத்தை கொண்டு கோபத்தை விட்டும், அதே போன்று மன்னிப்பை கொண்டு தண்டனையை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற அமைப்பிலே உன்னை கொண்டு உன்னை விட்டும் என்பது அதைத்தான் உள்ளடக்குகிறது. அதே போன்று லா உஹ்ஸீ ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், நீயே உன்னை புகழ்ந்தது போன்று உன்னை முழுமையாக புகழ என்னால் முடியாது, அதற்கு நான் சக்தி பெற மாட்டேன். அப்ப எனவே இந்த துஆவில் இதில் நாம் பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயங்கள் என்ன? அல்லாஹுடைய கோபத்தை விட்டும் அவனது பொருத்தத்தின் மூலம் பாதுகாப்பு தேடுதல், அதே போன்று அவனது தண்டனையை விட்டு அவனது மன்னிப்பின் மூலம் நாம் பாதுகாப்பு தேடுதல் என்ற ஒரு அழகான ஒரு துஆ. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிமில் 839வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடத்துல பாதுகாப்பு தேடினாங்கன்றது முக்கியம். பாருங்க, சுஜூதில் எவ்வாறு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். சுஜூத் என்பது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஒரு அடியான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதே போன்று இது தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால தொழுகையில் ரசூல் நாங்க எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, தொழுகையில் அவங்க கேட்கக்கூடிய துஆக்கள்ல எதை விட்டெல்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள். சுஜூத் என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம். அதே போன்று தொழுகையில் ஒருவர் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும்.
இந்த துவா அல்லாஹுடைய தூதர் தொழுகையிலே கேட்ட துவா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிம்ல 1354வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க இப்ப முன்னால பார்த்த துவால 2 விஷயங்கள், இதுல எத்தனை விஷயங்கள் என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இதில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரில் மஸீஹித் தஜ்ஜால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விஷயங்கள் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இதுல முதலாவது நரக வேதனையை விட்டும், அதாபு ஜஹன்னம். அடுத்து என்ன, கபருடைய வேதனை, மின் அதாபில் கபர். அடுத்து மின் ஃபித்னத்தில் மஹ்யா, வாழும் போது ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்களை விட்டும், மிக முக்கியமான ஒரு துவா. அதே போன்று வல் மமாத், மரணிக்கும் போது ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்களை விட்டும். அதே போன்று தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டும். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை நாம் பார்க்கும் போது 1, 2, 3, 4, 5 விஷயங்கள், மின் அதாபி ஜஹன்னம் 1, மின் அதாபில் கபர் 2, மின் ஃபித்னத்தில் மஹ்யா 3, வல் மமாத் 4, மின் ஷர்ரில் மஸீஹித் தஜ்ஜால் 5 விஷயங்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். முதலாவது நரகத்துடைய வேதனையை விட்டும், இரண்டாவது கபருடைய வேதனையை விட்டும், மூன்றாவது வாழும் போது ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அதே போன்று மரணிக்கும் போது ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அதே போன்று தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் என்று இவைகளை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் 1354வது. இது நாங்கள் தொழுகையில் இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓத வேண்டிய துவா. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல இந்த ஹதீஸ் புகாரில் 832வது செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இதுவும் தொழுகையில நாங்க இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓத வேண்டியது. நபி அவங்க எவைகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்று பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மாஸமி வல் மக்ரம். இதுல நாங்க ஆரம்பத்துல பார்த்த துஆவில் குறிப்பிடப்படாத 2 விஷயங்கள் கூடுதலா வருது. அதுல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர், இதுக்கு முன்னாலும் பார்த்தோம், இதுக்கு முன்னால் துஆவிலும் பார்த்தோம், கபருடைய வேதனை விட்டும். அதே போன்று வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும், அதையும் பார்த்தோம். வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் ஃபித்னத்தில் மமாத், வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இதுக்கு முன்னால் உள்ள துஆவிலும் பார்த்தோம். அதே போன்று இதுல கடைசியா பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், பாவத்தை விட்டும் கடனை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இதுல கூடுதலான 2 விஷயங்கள் இடம்பெறுவதை பார்க்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். இதுவும் நபி அவர்கள் என்ன பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாங்க வருவோம், அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல இந்த செய்தியை நீங்க சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 2822வது செய்தி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமுரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் அதாபில் கப்ர் என்று இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல கோழைத்தனம், ஜுபனை விட்டும், அதே போன்று தள்ளாடக்கூடிய வயது, தள்ளாடக்கூடிய முதுமை, தள்ளாடும் முதுமையை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அதே போன்று வாழும் போது ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அது இதுக்கு முன்னாலையும் பார்த்தோம். அதே போன்று கபருடைய வேதனை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நாங்க முன்னால பார்த்த விஷயங்கள் எல்லாம் புதிதாக இந்த துஆவில் எத்தனை விஷயம் வருது? 2 விஷயம் வருது. என்னென்ன விஷயம்? கோழைத்தனம், அதே போன்று தள்ளாடும் முதுமை, தள்ளாத அந்த வயது முதுமை, அதை விட்டும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எனவே இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவும் தொழுகையில சலாம் கொடுப்பதற்கு முன்னால நபி அவர்கள் ஓதிய துஆவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே நாங்க பாதுகாப்பு தேடிய விஷயங்கள் எத்தனை என்றதை நாங்க என்ன செய்யணும்? குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வருவோம். இந்த துஆவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாவுல 3846வது செய்தி. தொழுகையில இறுதியில சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓத வேண்டிய ஒரு துஆ. இந்த துஆவிலும் நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு பகுதி இந்த துஆல வருது. மொத்தமா துஆவை கவனிச்சீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம் வ அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக் வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஆத பிஹி அப்துக வ நபியுக். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னத وما قرب إليها من قول أو عمل
وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل وأسألك أن تجعل كل قضاء قضيته لي خيرا. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த துவாவுல இதுல ஹைர் அல்லாஹ்விடத்தில் என்ன ஹைர் அனைத்து ஹைர்களையும் அது அவசரமாக நடக்கக்கூடிய ஹைர்கள், தாமதமாக நடப்பதில் உள்ள ஹைர்கள், அனைத்து ஹைர்களை, அதாவது நான் அறிந்த எல்லா ஹைர்களும் நான் அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. அதே போன்று எல்லா ஷர்களை விட்டும் குள்ளி ஆஜிலிஹி ஆஜிலி, அந்த ஷர்ர்கள் அவசரமாக நடப்பதில் ஷர்ரா, அதாவது தாமதமாக நடப்பதில் தீங்கா, அந்த எல்லா ஷர்ரை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அறியாத எல்லா ஷர்களை விட்டும், தீங்குகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடம் என்ற பகுதி. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வின்னி அஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக அப்துக வ நபியுக், நான் உன்னிடம் உனது அடியாரும் நபியும் கேட்ட நன்மைகளை ஹைர்களை நான் உன்னிடம் கேட்கிறேன். இது எல்லாம் அதாவது துஆக்கள் அனைத்தையும் உள்ளடக்கிவிட்ட வார்த்தைகள். அதாவது ரசூலுல்லாஹ்ங்க உனது அடியாரும் உனது தூதரும் உன்னிடத்தில் என்ன ஹைர்களை நன்மைகளை கேட்டார்களோ அந்த ஹைர்களை நான் உன்னிடம் கேட்கிறேன். அதே போன்று வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஆத பிஹி அப்துக வ நபியுக், அடுத்து என்ன, உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் எந்த தீங்குகளை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அவற்றை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து அல்லாஹ்வின்னி அஸ்அலுகல் ஜன்னத வ மா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல், சொர்க்கத்தை கேட்கிறேன். சொர்க்கத்தின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய வார்த்தைகள், சொர்க்கத்தின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய செயல்களை உன்னிடம் கேட்கிறேன். அடுத்து வஅஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல், அதன் பால் நெருக்கி வைக்கக்கூடிய செயல்களை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று வஅஸ்அலுக அன் தஜ்அல குல்ல கதாயின் கதைதஹு லி கைரா, அதாவது நீ விதித்த ஒவ்வொன்றையும் எனக்கு ஹைராக நலவாக ஆக்கி விடுவாயாக என்று நான் உன்னிடம் கேட்கிறேன். அற்புதமான ஒரு துஆ. இப்ப இதுல பாருங்க, பாதுகாப்பு தேடக்கூடிய எத்தனை விஷயங்கள் இந்த துஆவில் வருகிறது. அப்ப இது தொழுகையில நாங்க என்ன கடைசியில இறுதியில் ஓதக்கூடிய துஆக்கள்ல இதிலும் பல விஷயங்களை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அடுத்து நாங்க வருவோம். இந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னா காலை மாலை நாங்க ஓதக்கூடிய துஆல இதுல ரசூலுல்லாஹ் பல விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. இந்த துஆவை நீங்க முஸ்லிம்ல 7083வது செய்தியா பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ், மாலையில் ஓதும்போது அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌமி வ கைர மா பஅதஹு, மாலையில் ஓதும்போது ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதிஹில் லைலத்தி வ கைர மா பஅதஹா, வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதல் யௌமி வ ஷர்ரி மா பஅதஹு, மாலையில் ஓதும்போது வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதிஹில் லைலத்தி வ ஷர்ரி மா பஅதஹா, ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ சூஇல் கிபரி, ரப்பி அஊது பிக மின் அஸாபின் ஃபின் நாரி வ அஸாபின் ஃபில் கப்ர். இந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் எந்த விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்கடா, அதாவது இந்த நாளுடைய ஹைரை நான் உன்னிடம் கேட்கிறேன், இதற்கு பிறகுள்ள ஹைரையும் கேட்கிறேன். அதே போன்று இந்த நாளுடைய ஷர்ரை விட்டும் இதற்கு பிறகுள்ள ஷர் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து ரப்பி அஊது பிக மினல் கஸல், சோம்பேறித்தனத்தை விட்டும், வசூஇல் கிபர், முதுமையின் கேடு, அந்த முதுமையின் கேட்டை விட்டும், முதுமையின் அந்த தீமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று ரப்பி அஊது பிக மின் அஸாபின் ஃபின் நாரி வ அஸாபின் ஃபில் கப்ர், நரகத்துடைய வேதனை விட்டும் கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, இந்த விஷயங்கள் நிறைய துஆக்கள் இந்த ரெண்டு வருவதை நாங்க பார்க்கிறோம். எவ்வளவு ஒருவர் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விடயம் இது. அப்ப எனவே இந்த துஆவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடிய பல விஷயங்கள் இடம்பெறுவதை நாம் இதில் பார்க்கிறோம். அப்ப எனவே நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் எவற்றை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினாங்க என்பது நமக்கு அதனுடைய ஒரு விளக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதனுடைய விளக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்க வருவோம். இதுவும் நாங்க காலையில் மாலையில் இரவில் தூங்கும் போது ஓதக்கூடிய ஒரு துஆ. இதிலும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹும்ம ஆலிமல் கைபி வஷ் ஷஹாதா, ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி வ அன் அக்தரிஃப அலா நஃப்ஸி ஸூஅன் அவ் அஜ்ருஹு இலா முஸ்லிம். அப்ப இந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த துஆவை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அதாவது நாங்க என்ன இதுல பார்க்கலாம் அப்படின்னு கவனிச்சீங்கன்னு சொன்னா, பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றை விட்டெல்லாம் என்ன செஞ்சாங்க, பாதுகாப்பு தேடினார்கள் அப்படின்னு கவனிச்சீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவில் முதலாவது எனது நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டும், அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி, எனது ஆத்மாவின் ஷர்ரை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி. அடுத்து வ மின் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி, ஷைத்தானை விட்டும், அதே போல அவனது கூட்டாளிகளை விட்டும் அல்லது ஷிர்கை விட்டும், என்ற அர்த்தம் ரெண்டு மாதிரி வரும்.
வஷர்கி என்று வரும்போது அவனது கூட்டாளிகள், வஷிர்கி என்ற சிறுக்கை விட்டு வினை வைத்தலை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று வஅன் அக்தரிஃப அலா நஃப்ஸி சூஅன், வஅன் அக்தரிஃப அலா நஃப்ஸி சூஅன், அதாவது எனக்கு நானே தீமை செய்வதிலிருந்து, எனக்கு நானே தீமை செய்வதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அவ் அஜுர்ரஹு இலா முஸ்லிமின், அல்லது அந்த தீமையா ஒரு முஸ்லிமிடம் நான் இழுத்து செல்வதிலிருந்து, ஒரு முஸ்லிமுக்கு தீமையை அறிமுகப்படுத்துவதிலிருந்து, தீமையா ஒரு முஸ்லிமிடம் கொண்டு செல்வது நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் என்பதை பாருங்க. இது திர்மிதி, அபு தாவூத் போன்ற நூட்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து நாங்க வருவோம். நபி அவங்க பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல இந்த துஆவை நாங்க 2 சந்தர்ப்பங்கள்ல ஓதலாம். ஒன்று தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு, அடுத்து இரவில் தூங்கும் போது. இதுல அல்லாஹும் வரும், ரப்பி என்றும் வரும். ரப்பி கினி அதாபக யௌம தபாசி இபாதக் என்று வரும் தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு ஓதக்கூடிய அந்த ரிவாயத்துல. இரவில் வரக்கூடிய ரிவாயத்தில் அல்லாஹும் என்ற வார்த்தை வரும். அல்லாஹும் கினி அதாபக யௌம தபாசி இபாதக், அல்லாஹ் உனது தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடுவாயாக. எப்ப? உன் அடியார்கள் நீ எழுப்பக்கூடிய நாளில், உன் அடியார்களை நீ எழுப்பும் நாளில் உனது தண்டனையிலிருந்து என்னை காப்பாயாக என்று நபி அவங்க அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு பாதுகாப்பு தேடிய ஒரு துஆ. எப்ப? அந்த மறுமையுடைய நாளில், உனது அடியார்களை எழுப்பக்கூடிய நாளில், ஒன்று திரட்டக்கூடிய நாளில் உனது தண்டனையிலிருந்து என்னை காப்பாயாக. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல 5047 பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு ஓதக்கூடிய ரிவாயத் அது முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத்தாக வருகிறது. இதுவும் நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடிய ஒரு விடயம் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாங்க வருவோம். இது நாங்க இரவில் தூங்கும் போது ஓதக்கூடிய ஒரு துஆ. இதில் ரசூல் நாங்க பாதுகாப்பு தேடிய விஷயம் என்ன? இது ஒரு பெரிய துஆ. இதில் நாங்கள் அந்த பாதுகாப்புக்குரிய விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வ ரப்பல் அர்தி வ ரப்பல் அர்ஷில் அஸீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷைஇன் ஃபாலிகல் ஹப்பி வன் நவா வ முன்ஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான் அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன். இதுதான் பாதுகாப்பு தேடிய இடம். அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த ஆகிருன் பினாசியதிஹி அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை வ அன்தல் ஆகிரு ஃபலைஸ பஅதக ஷை வ அன்தல் ஸாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷை வாந்தல் பாத்தினு ஃபலைஸ தூனக ஷை இக்தி அன்னத் தைன வ அக்னினா மினல் ஃபக்ர். இதுல ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய விஷயம் என்ன? அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷை, அதாவது அனைத்து விஷயங்கள், அனைத்தின் ஷர்ரை விட்டும், அனைத்தின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற வார்த்தை, முக்கியமான வார்த்தை. அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷை அன்த ஆகிரும் பினாசியதி. அப்ப அவற்றின் முன்னேற்ற ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய், அவற்றினுடைய அதிகாரம் உன் கையில் தான் இருக்கு. அப்ப நான் யார்கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டும்? அந்த அனைத்தினுடைய அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவன்கிட்ட தான் பாதுகாப்பு தேட வேண்டும். அதை விட்டுட்டு மனிதன் பாத்தீங்கன்னா தட்டு, தகடு, தாயத்து, தர்கா அப்படி இப்படின்னு சொல்லி பாதுகாப்புக்கு போய் கொண்டிருக்கிறான். அது ஒரு மூடத்தனம், சிறுக்கும். அது யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவன்கிட்ட தான் நாங்க பாதுகாப்பு தேட வேண்டும். புரியுதா? அப்ப இந்த அனைத்தினுடைய அதிகாரம் ரப்பிடம் கையில் இருக்கிறது. அதனுடைய முன்னேற்ற ரோமங்கள் அல்லாஹ்வின் கையில் பிடியில் இருக்கிறது. எனவே நாம் அந்த அனைத்தின் ஷர்ரை விட்டும், அனைத்தின் தீங்கை விட்டும் நாங்கள் அல்லாஹ்விடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும். இதுவும் ஒரு துஆவாக நபி அவங்க பாதுகாப்பு தேடினா இது அனைத்தையும் அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷை என்று வருகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அடுத்து நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல இது நமக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கட்டளையாக பிறப்பிக்கிறான். நபிக்கு நீங்க இதை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் ஏவுகிறான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன் என்று வருது குர்ஆன் 23வது அத்தியாயம் 97 98 ஆகிய வசனங்கள். என் இறைவனை ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனை உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, அல்லாஹ் கட்டளையாக பிறப்பிக்கிறான். நபிக்கு அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. ஷைத்தான் அல்லாஹுடைய தூதருக்கு என்ன செய்தான்? கட்டுப்பட்டு விட்டான் என்ற அப்படி இருந்தும் அல்லாஹ் தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். நீங்க இவ்வாறு துஆ செய்யும். எப்படி? என் இறைவனை ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நாங்க எவ்வளவு இந்த துஆவை கேட்க வேண்டிய ஒரு துஆவாக இருக்குது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனின் மூலம் அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கூடிய ஒரு துஆ. ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். அடுத்து நாங்க வருவோம். இதுவும் அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளையாக பிறப்பித்தவைகள், பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் ஏவியவை. குல், நபியே சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். நபியை பார்த்து அப்படி சொல்றான், அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் என்ன
ஷர்ரை விட்டும், தீங்குகளை விட்டும், தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகம், இருள் பரவும் போது ஏற்படும் அந்த இரவின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் இவ்வாறு துவா செய்யுமாறு, பாதுகாப்பு தேடுமாறு தனது தூதருக்கு பணிக்கிறான். எவ்வளவு முக்கியமான நாங்க பாதுகாப்பு தேட வேண்டிய விஷயங்கள் இதுல வருகிறது. அடுத்து நாங்க இதுல பார்ப்போம் குல் அஊது பிரப்பின் நாஸ், இதிலும் அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். நபிகள் அப்படி சொல்றான், இறைவிட்டு பாதுகாப்பு தேடுமாறு மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று அவன் யார்? மனிதர்களின் அரசன், அவனே மனிதர்களின் இறைவன். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ், என்ன பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குவவனின் தீங்கை விட்டும் இறைவன் நாம் பாதுகாப்பு தேடுகிறான். அவன் யார்? மனிதர்களுடைய இதயங்களில் வீண் சந்தேகங்களை அவன் உண்டாக்குகிறான். இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர். எவ்வளவு முக்கியமான ஒரு பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. இப்ப ஹன்னாஸ், பதுங்கி இருந்து மனித உள்ளங்கள்ல வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானை விட்டு ஹன்னாஸை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் தனது தூதருக்கு பணித்திருக்கிறான். இப்ப நாங்க இது பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடிய இந்த விஷயங்கள், இவற்றை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அப்ப எனவே இது குர்ஆன்ல 113, 114 ஆகிய அத்தியாயம். அடுத்ததாக நாங்க வருவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல நபியாளர்கள் கலிவறைக்கு நுழைவதற்கு முன்னால் பாதுகாப்பு தேடுவாங்க. என்ன? எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி என்று ஓதுவார்கள். அப்ப பாருங்க, இறைவா என்ன அருவருக்கத்தக்க செயல்கள், இழிவான பண்பாடுகள் ஆகியவற்றை தூண்டும் ஷைத்தானை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹுபுஸ் கபாயிஸ் என்பதெல்லாம் என்ன? ஒரு அசிங்கமானவைகளை தூண்டக்கூடிய இவ்வாறான இந்த ஷைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். இன்னொரு வார்த்தை அஊது பில்லாஹி மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்றும் வருகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க, கலிவறைக்கு நுழைவதற்கு முன்னால இந்த கெட்ட இந்த ஷைத்தான்கள், அந்த ஆண் பெண் ஷைத்தான்கள் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்க பார்ப்போம், நபி அவர்கள் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல குறிப்பாக பாருங்க, நாங்க இந்த நோயுடைய காலங்கள், கொரோனா எல்லாம் பரவிருக்கக்கூடிய காலங்கள், நாங்க இந்த துவாவை கொஞ்சம் கூடுதலாக ஓத வேண்டிய ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வமின் ஸய்யிஇல் அஸ்காம். யா அல்லாஹ், குஷ்டத்தை விட்டும், அதே போன்று பைத்தியத்தை விட்டும், தொழுநோயை விட்டும், தீய நோய்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவங்க பாதுகாப்பு தேடிய விஷயங்கள் நாங்க இந்த 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 நாட்கள் நாங்க கூடுதலா ஓத வேண்டிய ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வமின் ஸய்யிஇல் அஸ்காம். வமின் ஸய்யிஇல் அஸ்காம் என்ற தீய நோய்களை விட்டும், அது எல்லா நோய்களையும் உள்ளடக்கும், தீய நோய்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கூடிய செய்தி அபூதாவுதுல 1554, நசாயில 5493 ஆகிய எண்கள் இடம்பெறுகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வமின் ஸய்யிஇல் அஸ்காம். அடுத்து நாங்க வருவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடியவைகள்ல இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு துவா. நபி அவங்க அதிகமாக கேட்ட ஒரு துவாவாக இந்த துவாவை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். இதுல ஒரு ரிவாயத் வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹ் தொழுகையில சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த துவா ஓதுவாங்கன்னு ஒரு ரிவாயத் வருது. சரிங்களா? இது பொதுவாக வர ரிவாயத், பொதுவாக நாங்க ஓதலாம். இன்னொரு ரிவாயத் நாங்க இது முஸ்லிமுடைய ரிவாயத், ஆயிஷா அறிவிக்கிறாங்க. இன்னும் ஒரு ரிவாயத் இருக்கிறது, நசாயியுடைய ரிவாயத் நினைக்கின்றேன். அந்த ரிவாயத்தில் தொழுகையில் இறுதியில் நபி அவங்க இந்த துவா ஓதுவாங்கன்னு வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். யா அல்லாஹ், நான் செய்தவற்றின் தீங்கை விட்டும் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா. நாம் செய்த ஷர்றுகள், நாம் செய்த தவறுகள், பாவங்கள் என்ன செய்து பல நமது வாழ்க்கையில பல மோசமான விளைவுகளுக்கு காரணமாக இருக்கும். அப்படின்னா நாங்கள் அதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று செய்யாதவற்றை தீங்கை விட்டும் நாங்க நன்மைகளை நாங்க அல்லாஹ் ஏவியவைகளை செய்யாமல் இருப்பது என்பது ஒரு ஷர்ராக இருக்கிறது. அப்படியானவற்றை நாங்க பாதுகாப்பு தேடுவது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். அடுத்து நாங்க பார்ப்போம், நபி அவங்க பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல இது முஸ்லிம்ல 2739 செய்தி.
அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ ஸஹதிக். யா அல்லாஹ், உன் அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்குவதை விட்டும், அதே போன்று வ தஹவ்வுலி ஆஃபியதிக், நீ எனக்கு அளித்த ஆரோக்கியம் என்னை விட்டு விலகுவதை விட்டும், வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக், உனது திடீர் தண்டனையை விட்டும், வ ஜமீஇ ஸஹதிக், உனது சகலவிதமான கோபங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக வ ஜமீஇ ஸஹதிக் என்ற இந்த துஆ. இது நபி அவங்க பாதுகாப்பு தேடிய பல விஷயங்கள் நாங்க இதுல பார்க்கணும். அடுத்து நாங்க வருவோம். ரசூலுல்லாஹ் பொதுவாக ஓதிய ஒரு துஆ தான் இந்த துஆ. பாதுகாப்பு தேடியதுல பாருங்க, அஊது பி இஸ்ஸதிகல்லதி லா இலாஹ இல்லா அன்த் அல்லதி லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன் என்று ஓதுவாங்க. இறைவா, உன் கண்ணியத்தின் பேரால் பாதுகாப்பு கோருகிறேன். இதுல எதெல்லாம் ஷர்ரோ அந்த அனைத்தை விட்டும் இது பாதுகாப்பு தேடுவதுதான் இது உள்ளடக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு இந்த விஷயத்தை விட்டு என்று சொல்லல, பொதுவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா உன் கண்ணியத்தின் பேரால் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால் எதெல்லாம் தீங்கிழைக்குமோ, எதெல்லாம் ஷர்ராக இருக்குமோ அந்த அனைத்தையும் இது உள்ளடக்கும். அடுத்து என்ன, அல்லாஹ்வுடைய பண்பை தான் சொல்றாங்க, அல்லதி லா இலாஹ இல்லா அன்த், என்ன, அதாவது உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு நாயன் இல்லை. அதே போன்று நீ யார், நீ உனக்கு மௌத்தே கிடையாது, உனக்கு மரணமே கிடையாது. வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன், ஜின்களும் மனிதர்களும் மரணிப்பவர்கள். ஆனா உனக்கு என்ன கிடையாது, உனக்கு மௌத்து கிடையாது, முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட ரப்பிடம் வணக்கத்துக்குரிய நான் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, உனது கண்ணியத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, கண்ணியம், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மூலம் எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்க இந்த துஆ. அப்ப இந்த துஆ நாங்க எதென்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இது ஒரு சிறந்த துஆவாக இருக்கிறது. புகாரில் 7383வது செய்தி. இந்த செய்தி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஊது பி இஸ்ஸதிகல்லதி லா இலாஹ இல்லா அன்த் அல்லதி லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன் என்ற துஆ. அடுத்து நாங்க பார்ப்போம், இது மிக முக்கியமான ஒரு துஆ. புகாரில் 6616வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய விஷயங்களை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலாஇ வ தரகிஷ் ஷகாஇ வ சூஇல் கதாஇ வ ஷமாதத்தில் அஅதா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் தாங்க முடியாத சோதனை, தாங்க முடியாத ஜஹதில் பலா, அதே மாதிரி வ தரகிஷ் ஷகா, அழிவில் வீழ்வது, வ சூஇல் கதா, விதியின் கேடு, வ ஷமாதத்தில் அஅதா, எதிரிகளினால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். நபி அவங்க பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலாஇ வ தரகிஷ் ஷகாஇ வ சூஇல் கதாஇ வ ஷமாதத்தில் அஅதா. புகாரில் 6616வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்து நாங்க வருவோம், நபி அவங்க பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரில் 6363, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வ பலஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். இதில் ரசூலுல்லாஹ் கவலைன்னு எந்த காலம், ஹம்ன்னு சொல்லும் போது வருங்காலத்தை பற்றி ஒரு சிந்தித்து கவலை கொள்வது, வருங்காலத்தை பற்றி நிகழவிருப்பவைகளை பற்றி நினைத்து ஏற்படக்கூடிய கவலைகள். வல் ஹஸன் என்றால் நடந்து முடிந்த விஷயங்களை எண்ணி ஒருவன் கவலைப்படுவான், அந்த கவலைகளை விட்டும். அஜிஸ், இயலாமையை விட்டும். கசல், சோம்பேறித்தனத்தை விட்டும். புகுல், கஞ்சத்தனத்தை விட்டும். ஜுபுல், கோழைத்தனத்தை விட்டும். வதலஇத் தைன், கடன் சுமையை விட்டும். வகலபத்திர் ரிஜால், மனிதர்களுடைய அடக்குமுறையிலிருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறார். எத்தனை விஷயம், நான் இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள் எத்தனை விஷயம் நீங்க பட்டியல் போட்டு பாருங்க. நபி அவர்கள் எவ்வளவு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், எவ்வளவு விஷயங்களை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதை நாங்க பார்க்கணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வ தலஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். அடுத்ததாக நாங்க வருவோம், நபி அவங்க பாதுகாப்பு தேடிய ஒரு விஷயம். இந்த துஆல ஒரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் வருது, பாதுகாப்பு தேடிய விஷயம் ஒன்றுதான். மொத்தமாக துஆவை நீங்க கவனிச்சீங்கன்னா, அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ இலைக அனப்து வ பிக காஸம்து அல்லாஹும்ம இன்னி அஊது பி இஸ்ஸதிக லா இலாஹ இல்லா அன்த அன் துதில்லனி அன்தல் ஹய்யுல் லதீ லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன். யா அல்லாஹ், நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், உன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டேன், உன் மீதே தவக்குள் வைத்து விட்டேன், உன் பக்கமே திரும்பி விட்டேன், உன்னை கொண்டே நான் என்ன செய்கிறேன், எதிரிகளோடு வாதிடுகிறேன். அடுத்து என்ன, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஊது பி இஸ்ஸதிக், உனது கண்ணியத்தின் மூலம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.
லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய தவிர வேறு யாரும் இல்லை. எதை விட்டு பாதுகாப்பு? அன்துதில்லனி, நான் வழிகெட்டு போவதை விட்டும், நான் என்ன வழிகெடுவதை விட்டும் தான். இதுல நான் வழி தவறாமல் இருக்க உனது கண்ணியத்தின் மூலம் நான் என்ன செய்கிறேன்? உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்க. நாங்க வழிகேட்டை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு சொன்னாங்க. எவ்வளவு வார்த்தைகள் இதுல பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீ என்றென்றும் உயிரோடு உள்ளவன், மரணமே இல்லாதவன், மனிதர்களும் ஜின்களும் மரணிப்பவர்கள் என்று இந்த துஆ இடம்பெறுவதை பார்க்கிறோம். இந்த துஆ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 5261வது செய்தி. அடுத்தாக நறுமை சகோதரர் ரசூலுல்லாஹ் இந்த துஆல பாருங்க எவ்வளவு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 5266வது செய்தி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸ் மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புக்லி வல் ஹரமி வ அஸாபில் கப்ர். அடுத்து அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அதைத் தொடர்ந்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷஉ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. ஒரு அழகான ஒரு துஆ. ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல அஜிஸ் இயலாமை, கசல் சோம்பேறித்தனம், ஜுபுன் கோழைத்தனம், புகுல் கஞ்சத்தனம், அல் ஹரம் அந்த முதுமை, அந்த தள்ளாடக்கூடிய முதுமை, அதே போன்று அதாபில் கபர், கபருடைய வேதனை விட்டும். இப்படி 6 விஷயங்கள் இதுல வருது. 6 விஷயங்கள் இதுல இந்த துஆல பாதுகாப்பு தேடினார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னா அடுத்து என்ன? தக்வாவை கேட்கிறாங்க. தனது நஃப்ஸுக்கு தக்வாவை கேட்கிறார்கள். அந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்துமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மறுபடியும் பாதுகாப்பு தேடுறாங்க. எதை விட்டு? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனளிக்காத கல்வி, வ மின் கல்பின் லா யக்ஷஉ, அல்லாஹ்வை பயப்படாத அஞ்சாத உள்ளம், வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ, திருப்தி அடையாத ஆத்மா, திருப்தி கொள்ளாத ஆத்மாவை விட்டும், வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஒப்புக்கொள்ளப்படாத துஆவை விட்டும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறாங்க. 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பா. மொத்தம் 10 விடயங்கள் இதுல வருது. ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய 10 விடயங்கள் இந்த துஆவில் நாம் பார்க்கிறோம். இந்த துஆவில் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடிய விடயங்கள். இதில் நாங்கள் எந்த அளவு கவனமாக இருக்கிறோம், பாதுகாப்பு தேடுகிறோம் என்பது மிக முக்கியமானது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் பாதுகாப்பு தேடுமாறு சொன்ன விஷயங்கள்ல இது தனது தோழர்களுக்கு சொல்கிறாங்க. இதை விட்டு எல்லாம் பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹும் பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபின் நார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபித்னி மா ظهر منها وما بطن, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தித் தஜ்ஜால். இது முஸ்லிம்ல 5502வது செய்தி. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நரகத்துடைய வேதனை விட்டும், கபருடைய வேதனை விட்டும், வெளிப்படையான மறைமுகமான ஃபித்னாக்கள், குழப்பங்களை விட்டும், வெளிப்படையான மறைமுகமான குழப்பங்களை விட்டும், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இதுல வெளிப்படையான மறைமுகமான குழப்பங்களை விட்டும் என்றும் என்ன இதில் கூடுதலாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனைய விஷயங்கள் முன்னாள் துஆக்கள் நாங்கள் பார்த்தோம். அப்ப எனவே இது ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுமாறு பணித்த விஷயங்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம். இது பாதுகாப்பு தேடிய ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய ஒரு துஆ. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. அல்லாஹ்வின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், நச்சு பிராணியிடமிருந்தும், தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் 3371வது எண்ணில் வருது. பாருங்க, இதுல என்ன சொல்லுவாங்க? முக்கியம் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. ஷைத்தானை விட்டும், நச்சு பிராணியிடமிருந்தும், தீ எண்ணத்தோடு தீண்டும் பொறாமை கண்ணிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுவாங்க. பாதுகாப்பு தேடினார்கள். அதே போன்று ஒரு உடல்ல வலி வேதனை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் கையை வைத்து ரசூலுல்லாஹ் ஓதுமாறு சொன்ன துஆல பிஸ்மில்லா 3 முறை. அதுல பாதுகாப்பு தேடிய விஷயம் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு 7 முறை ஓத வேண்டும். இந்த துஆல பாதுகாப்பு தேடிய விஷயம் பாருங்க. நான் அல்லாஹ்வின் இடம் அவனது ஆற்றலை முன்வைத்து நான் உணர்கின்ற தீமையிலிருந்தும், நான் அஞ்சுகின்ற தீமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த உணரக்கூடிய வேதனை, அந்த உணரக்கூடிய அந்த வேதனையில் இருந்து, அஞ்சுகின்ற அந்த வேதனையிலிருந்து, தீமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இதுல ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? தனது தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆவாக வருகிறது. முஸ்லிம் 4430வது செய்தி. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் பாதுகாப்பு தேடிய விஷயம். ரசூலுல்லாஹ் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இப்ப அல்லாஹ்வின் நிறைவான வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்.
இது ஒரு மாலையில் இந்த துவாவை ஓதுவது, பிரயாணத்தில் ஒரு புதிய இடத்தில் இறங்கினால் ஓதுவது என்ற வழிகாட்டல்கள் மார்க்கத்தில் வருது. பொதுவாக நாங்கள் ஷர்றுகளை பயப்படும் போது இந்த துவா ஓதலாம். ஏன்னா படைத்தவற்றின் தீங்கை விட்டும் ஷர்ரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், அவன் படைத்தவற்றின் ஷர்ரை விட்டும் என்று சொல்லும் போது இது பொதுவான ஒரு பொருளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அவ்வாறான ஷர்றுகளை பயப்படும் போதெல்லாம் இந்த துவாவை ஓதலாம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இது முஸ்லிம்ல 5148வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இன்றைய இந்த பாடத்தில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய பல விஷயங்கள் நாங்கள் என்ன செய்தோம், படித்தோம். இப்ப நாங்கள் அவற்றையெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக ஒரு பட்டியலிட்டு பார்த்தால், பட்டியலிட்டு நாம் என்ன செய்யணும், அவற்றை அறிந்து வைத்துக் கொள்ளலாம். பல சூழ்நாங்க இவற்றை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அல்லாஹ்விடம். இவற்றிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்கன்னா இந்த ஷர்றுகளும் நாமும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இப்ப இந்த துஆக்களை நாம் படித்து விளங்கி ஓதி வரக்கூடியவர்களாக, நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.